வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். லெமன் ஒரு ஹாஃபு, இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆர்கானோ லைட்டாக நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இது டேஸ்ட்டுக்காக போடுறது. ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கடையிலே நம்ம போய் சாப்பிடாம குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேஎஃப்சி சிக்கன்னாவே எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். இப்போ ஆனியன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இது கூட. இப்போ தயிரில் ஊற வச்ச தயிரும் மஞ்சப்பொடியும் ஊற வச்ச சிக்கன் ஒரு 400 கிராம் இதில் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக மில்க் 1 கப் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு தான் அடுத்தது நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இந்த மாவு கூட இந்த மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஒரு பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் சூடானதும் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம எடுக்க போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டேஸ்ட்டு நமக்கு வீட்டிலே நம்ம செய்யலாம். இன்னொன்று, சிக்கனை ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணும். இந்த மசாலெலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு தான் நம்ம செய்யணும். உடனே செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே நமக்கு கேஎஃப்சி சிக்கனே சிக்கன் தாங்க. இதை நம்ம நல்லா திருப்பி நம்ம போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிடும். ஏன்னா நம்ம அந்த மாவுலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மாவில் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால் கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுட்டு இதுக்கு டொமேட்டோ சாஸும் மயோனீஸும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.